This video sponsored by Buy More mobile app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், வாங்க பார்க்கலாம். புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு நான் புடலங்காய் எடுத்திருக்கேன். அது தோல் சீவி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த மாதிரி தோல் சீவி வச்சுருக்கேன். தோல் சீவி மீதி இருக்க எல்லாத்துமே தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். 4 பெரிய வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ராசி பருப்பு கொஞ்சம், நான் நைட்டே கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது கூடவே புடலங்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, சும்மா கொஞ்சமாக தண்ணி, மஞ்சள் தூள். இப்போது குக்கர் மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவு வெந்து வந்தால் போதும். கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகா, சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்துடலாம். தாளிக்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான கடுகு, கறிவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரெண்டு வரமிளகா, அவ்வளோதான். புடலங்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ கட்லெட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி 2 வாழைப்பூவை வாங்கி வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி இருந்ததெல்லாம் எடுத்து போட்டுட்டு, இந்த மாதிரி கருப்பாக இருந்ததெல்லாம் எடுத்து போட்டுட்டு, இந்த மாதிரி எலசாக இருக்கிற இதுக்குள்ளே எலசாக இருக்கும், எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு உள்ளார ஒரு கம்பி இருக்கும், அது எடுத்துடலாம். இந்த கம்பி தான், இந்த கம்பி நம்ம எடுத்துடலாம். இந்த பூவை மட்டும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு கட்லெட் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். தண்ணியில் போட்டு வச்ச வாழைப்பூவை நல்லா இது பண்ணி சாப்பரில் போட்டுக்கலாம். சாப்பரில் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் மாற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கடலை மாவு பைண்டிங்காக, அப்புறம் கடலை மாவு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கறி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா இப்படி எடுத்து உருண்டை பிடிச்சி பார்த்தா உருண்டை வரணும், அந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நாம் இதை தவலை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூவை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உள்ளார இருக்கிறது லாஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்கும், அதை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்.
இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே இந்த மாதிரி நம்ம வடை தட்டி போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம்.